வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சரக்கு மட்டும் சுமந்து செல்லும் முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் முதல் முறையாக, அதாவது உலக அளவிலேயே முதல் முறையாக சரக்கு ரயிலில் ஒரு புல்லட் ரயிலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது மணிக்கு 275 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. இதை ஷின்கான்சன் ரயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷின்கான்சன் ரயில்கள் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான நேரத்திற்கு போகிற மாதிரிப்பட்ட ரயில்கள் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மெட்ரோ எல்லாம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் வரும் அப்படின்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்துடும். ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாது. அந்த மாதிரிப்பட்டது தான் இது. பார்த்திங்கன்னா நொடிகள் கூட தாமதம் இல்லாமல் இயங்கக்கூடியது. அடுத்தது, எப்போது அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது? இதற்கான ஆன்சர் 1776 ஜூலை 4. அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 250வது ஆண்டை அவங்க கொண்டாடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர் அமெரிக்க டாலர் நோட்டுகளில் கையொப்பம் இட போகிறாரு. இந்த மாதிரி இடம்பெறது இதுதான் முதல் முறை. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 1861வது ஆண்டிலிருந்து காகித பணம் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த 165 ஆண்டுகளில் முதல் முறையாக இவங்க நோட்டுகளில் கையொப்பம் இடுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா $100 நோட்டு இருக்குல்ல, அதில் தான் கையொப்பம் இடுறாங்க. இல்லை, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, பதவியில் இருக்கிற ஒரு அதிபருடைய கையொப்பம் டாலர் நோட்டுகளில் இடம்பெறது இதுதான் முதல் முறை. ஜூன் 2026 இந்த ஆண்டு இருக்குல்ல, அதிலிருந்து அச்சிட போட போகிற புதிய $100 நோட்டுகளில் தான் அதிபர் ட்ரம்புடைய கையொப்பம் இடம்பெறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பிரகார் என்ற துப்பாக்கியை உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரகார் அப்படிங்கிற துப்பாக்கிகள் இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இதை அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனாலும் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்கியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இதில் நம்ம இந்திய இராணுவத்திற்காக 40,000 துப்பாக்கிகள் உருவாக்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ இதில் முதல் கட்டமாக 2000 துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்துக்கிட்ட வழங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது இலகு ரக துப்பாக்கி வகைகள். அதாவது ரொம்ப ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, கொஞ்சம் வெயிட்டு தான் இருக்கும். அதனால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அதானி போர்ட். இது புகலிட துறைமுகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப்பல் கடல் பயணத்தின் போது விபத்துனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கப்பலை பாதுகாப்பாக தஞ்சம் வைக்கிற இடம் தான் இந்த புகலிட துறைமுகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அங்கே தற்காலிக பழுது பார்க்கும் மையமாகவும் அது செயல்படும். இந்தியாவில் 2 புறமும் ஒரு துறைமுகம் அந்த மாதிரி இதில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதற்காக நெதர்லாந்துடைய ஸ்மித் சால்வேஜ் நிறுவனத்து கூட ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் ஒரு துறைமுகம், அதே மாதிரி மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகம் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேற்கு கடற்கரையில் திஹி துறைமுகம் அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் ஒன்று அமைத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா இந்த வழித்தட கப்பல்களுக்கு உதவும். அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில் கோபால்பூர் துறைமுகம் அப்படிங்கிற ஒன்று அமைத்திருக்காங்க. இது ஒடிசாவில் அமைத்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வங்கக்கடல் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக செல்கிற கப்பல்களுக்கு இங்கே உதவ முடியும். அடுத்தது, 2026 G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ். G7 உச்சி மாநாடு இது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் ஏவியான் லே பெயின்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. சுருக்கமாக ஏவியான் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் கூட ஏவியான் அப்படின்னு படிச்சிருந்தாலே போதும், ஃபுல் பேரை படிக்கிறோன்னு கூட அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெற போகுது. நம்ம பிரதமர் மோடி கூட இதில் கலந்து கொள்வார்.
G7 கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம். இந்த நாடுகள் எல்லாமே இருக்குது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலே நிறைய நாடு இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் G7 அப்படிங்கிற கூட்டமைப்பு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் இந்தியா உறுப்பு நாடா அப்படின்னா இந்தியா இதில் உறுப்பு நாடு கிடையாது. ஆனாலும் இதோடைய உச்சி மாநாட்டுக்கு நம்ம இந்தியாவை அவங்க கூப்பிடுவாங்க, நம்மளை வந்து போவோம். முக்கியமாக பிரதமர் போய் கலந்து கொள்வார். இப்போது இதோடைய G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் போய் வந்து கலந்து கொண்டார். இது வந்து இப்போ மார்ச் 26, 27 இந்த தினங்களில் பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பாலேந்திர ஷா பாலன் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேபாளில் எலெக்ஷன் நடந்தது. அங்கே நேபாளத்துடைய பிரதமராக இப்போ யார் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னா பாலேந்திர ஷா பாலன் அப்படிங்கிறவர். இவர் ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த நாட்டுடைய இளம் வயது பிரதமர் இவருக்கு 35 வயது தான் ஆகுது. இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இளைஞர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஊழல், அப்புறம் வாரிசு அரசியல், நிர்வாக சீர்கேடுகள், இதனாலெல்லாம் அங்கே இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, தேர்தல் வந்தது. தேர்தல் வந்த உடனே ஏற்கனவே ஷர்மா ஒலி அப்படிங்கிறவர் தான் பிரதமராக இருந்தார். அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இப்போ வந்து பாலேந்திர ஷா பாலன் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஷர்மா ஒலி அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. நேபாளத்துடைய தலைநகர் வந்து காட்மாண்டு அப்படிங்கிறது. நேபாளத்துடைய அதிபர் யாருன்னா ராமச்சந்திர பௌடேல் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, பிரிட்டன் நாட்டின் இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பெரியசாமி குமரன். இந்த கேள்வியை நம்ம இப்படி கூட கேட்கலாம், பிரிட்டன் நாட்டிற்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படியும் கேட்கலாம். இவர் என்ன அப்படின்னா இவர் இந்தியாவை சேர்ந்தவர். இவர் இனிமேல் பிரிட்டனில் போய் பணிபுரிவார். இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்க உறவில் பாலமாக செயல்படுவார். பெரியசாமி குமரன் இவர் பிரிட்டன் நாட்டின் இந்திய உயர் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து விக்ரம் துரைசாமிக்கு பதிலாக தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். விக்ரம் துரைசாமி இவர் வந்து இப்போது சீனாவுக்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது, 2025 ஹாக்கி இந்தியா விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்திக் சிங். ஹாக்கி இந்தியா விருதுகள் இது பார்த்திங்க அப்படின்னா சிறந்த வீரர் விருது ஹர்திக் சிங் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த வீராங்கனை விருது நவ்னீத் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி மேஜர் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது இது வந்து ஜாஃபர் இக்பால் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே. அடுத்தது, எஸ்டிஜி இலக்கின்படி 2030க்குள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை எவ்வளவுக்கு கீழ் கொண்டு வர இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 70. முதல்ல எஸ்டிஜி அப்படின்னா ஐநா சபையுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அது என்னென்னா மகப்பேறு இறப்பை குறைக்கணும் அப்படிங்கிறது. முதல்ல மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க கர்ப்பம் தரித்திருக்கும் போது அவங்க மரணம் அடைந்துட்டாங்க, அல்லது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது அவங்க மரணம் அடைந்துட்டாங்க, அல்லது பிரசவத்திற்கு பிந்திய 42 நாட்களுக்குள்ளாடி அவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் மகப்பேறு இறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1,00,000 குழந்தை பிறப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுறாங்க. அப்போ 1,00,000 குழந்தை பிறப்புகளில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஐநா சபை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1,00,000 குழந்தை பிறப்புகளுக்கு 70க்கும் குறைவாக மகப்பேறு இறப்பு இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டிட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு 24,700 மகப்பேறு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஆனால் 1990களிலிருந்து ஒப்பிடுகையில் இது வந்து 80% வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் 1,00,000 பிறப்புகளுக்கு 116 தாய்மார்கள் மரணம் அடைந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு IHME அப்படிங்கிறது, அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் ஹெல்த் மெட்ரிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் மாதிரி பதிவு முறை அதோடைய 2022-23 கணக்கெடுப்பின்படி 1,00,000 பிரசவத்திற்கு 88 இறப்பு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, பிரிட்டன் நாட்டில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு
திரை பயன்பாடு குறித்த வழிகாட்டுதல் வந்து வழங்கியிருக்காங்க. திரை பயன்பாடு அப்படின்னா டிவி அதுலேயும் ஸ்க்ரீன் இருக்குது, அதே மாதிரி ஃபோன் அதுலேயும் ஸ்க்ரீன் இருக்குது, டேபு ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் வந்து லேப்டாப் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிவி லேப்டாப்பு ஃபோனு இதெல்லாம் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு திரை பயன்பாடு முற்றிலும் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறது தெரிவித்திருக்காங்க. 2லிருந்து 5 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவங்க வந்து ஃபோனை யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஃபோன் மட்டும் இல்லாமல் ஃபோனு, டிவி, லேப்டாப் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதே நேரம் குழந்தைகள் வந்து உணவு உண்ணும்போது மொபைல் அல்லது டிவி பார்ப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த திரை பயன்பாட்டை நிறுத்திவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இல்லைனா வந்து அது தூக்கத்தை பாதிக்கும். இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே அது பொருந்தும். இனி முக்கிய தினங்கள் பார்க்கலாம். வேர்ல்டு தியேட்டர் டே, அதாவது உலக நாடக தினம், இது மார்ச் 27ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நாடகம் மற்றும் அமைதியின் கலாச்சாரம் அப்படிங்கிறது தான். அப்புறம் உலகம் ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள் அப்படிங்கிறது யாருடைய முக்கியமான வார்த்தை அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான வாசகம். அடுத்தது புவி நேர தினம், இது மார்ச் 28ஆம் தேதி. எர்த்தார் அப்படிங்கிறது இது என்னென்னா மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8:30லிருந்து 9:30 வரைக்கும் விளக்குகளை வந்து மக்கள் எல்லாரும் அணைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறாங்க. இதனால் நம்ம வந்து மின்சாரத்தை சேமிக்கலாம், 1 மணி நேரம் வந்து நம்ம பூமிக்காக ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பூமிக்கு 1 மணி நேரத்தை வழங்குங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது ராஜஸ்தான் மாநில தினம், இது வந்து மார்ச் 30ஆம் தேதி. 1949ஆவது ஆண்டு ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பிகானர் மற்றும் ஜெய்சால்மர் இதெல்லாம் இணைந்து ராஜஸ்தான் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் எது நிலப்பரப்பு அடிப்படையில், அதாவது ஏரியா அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான். அடுத்தது சர்வதேச கழிவுகள் இல்லாத தினம், இது மார்ச் 30ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பூஜ்ஜிய கழிவு உங்கள் உணவு தட்டிலிருந்தே தொடங்குகிறது அப்படிங்கிறது. இது ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம உணவு தட்டிலேருந்தே சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணோம் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது வேர்ல்டு பைப்போலார் டே, இது மார்ச் 30ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா பைப்போலார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது. பைப்போலார் அப்படிங்கிறது என்னென்னா இருமுனை மனப்பிறழ்வு அப்படிங்கிறது. அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க 2 விதமான தீவிர மனநிலைகளுக்கு இடையே வந்து போராடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சில நேரங்களில் தீவிர உற்சாக நிலையில் இருப்பாங்க, ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க, அந்த உற்சாகத்தில் தூக்கம் கூட வராது, அந்த மாதிரி ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அல்லது இதே டைமில் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனாகவும் அவங்க ஆகிடுவாங்க. அது எப்படின்னா தீவிர மனச்சோர்வு நிலையிலையும் போயிடுவாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி சூசைடல் தாட்டெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்போ இதை பற்றிய ஒரு தினம் தான் இந்த மார்ச் 30ஆம் தேதி. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். சரக்கு மட்டும் சுமந்து செல்லும் முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். அடுத்தது எப்போது அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது? இதற்கான ஆன்சர் 1776 ஜூலை 4. அடுத்தது பிரஹார் என்ற துப்பாக்கி உருவாக்கிய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். அடுத்தது இந்தியாவின் முதல் புகலிட துறைமுகங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் அதானி போர்ட்ஸ். அடுத்தது 2026 G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது பாலேந்திர ஷா பாலன் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நேபாளம். அடுத்தது பிரிட்டன் நாட்டின் இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பெரியசாமி குமரன். அடுத்தது 2025 ஹாக்கி இந்தியா விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹார்திக் சிங். அடுத்தது எஸ்டிஜி இலக்கின்படி 2030க்குள் தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை எவ்வளவுக்கு கீழ் கொண்டு வர இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 70. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. இதில் ஆன்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அவங்க முறையாக கொடுக்கல. நம்ம எந்தெந்த இடங்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக நகரங்கள், அது எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தைமாபாத், இது பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் ஆலம்கிர்பூர், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது.
தோலாவீரா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. அப்புறம் ராக்கி கர்கி அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் எதுவுமே அந்த மாதிரி ஆப்ஷனில் இல்லை, எல்லாமே தப்பாக இருக்குது. ஓகே, ஆனாலும் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இங்கே பார்த்தீங்கன்னா சில அரசர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் அது கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து எந்தெந்த சிறப்பு பெயர்கள் எந்தெந்த அரசர்களுக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத பொருத்தணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மும்முடி சோழன், அப்புறம் கடாரம் கொண்டான், சுங்கம் தவிர்த்த சோழன், பொன் வைந்த பெருமாள் அப்படிங்கிறது. இங்கே என்னென்ன அரசர்கள் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன், முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், இதெல்லாம். இதில் கரெக்டான ஆன்சரை வந்து நீங்கள் பொருத்தி வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.